ஆழகால விஷம் அப்படின்றது வந்துச்சு பாத்தீங்களா? பார்க்கடல் கடையும் போது 33 தேவர்களும் அஞ்சு நடுங்கிறாங்க. பிரம்மாவும் பெருமாளும் கூட ஒதுங்கிதான் நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஈசன் தான் வந்து அந்த ஆழகால விஷயத்த குடிச்சான். உலகத்துல இருக்க புழு பூண்டு எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கிறவன் அவன் தான், காத்து ரட்சித்தவன் அவன் தானே. அப்ப ஏன் அவனுக்கு அழிக்கும் கடவுள்ன்ற பேர் வந்துச்சு? உன் மனத்துல இருக்க தீய எண்ணங்களை அழிக்கக்கூடிய கடவுள், அவ்வளவுதான். அப்ப இவங்க என்ன பண்ணோம்? ரொம்ப சிம்பிள்மா. இவங்க அதாவது 12 ராசிகள்லயுமே அதிகப்படியான இறை நாட்டம் இருக்கக்கூடிய ராசி தனுசு அப்படின்னு சொல்லலாம். குரு ராசி அதிபர். அப்ப இவங்க சிவன் கோயில்ல போயிட்டு, உன் மனசு இப்ப உனக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கு அப்படின்னாலும் சிவன் கோயில்ல போயிட்டு உட்கார்ந்தாலே உனக்கு நிறைய நல்லது நடக்கும். இதாம உண்மை. நிம்மதி மட்டும் இல்லாம உனக்கு எல்லாமே கிடைக்கும். ஈசன் கோயில்ல ஈசன் கிட்ட நீ வேண்டி கிடைக்காதது அப்படின்னு உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுமா. நீ கூட்டி கழிச்சு ஈசனோட கணக்கு கடைசியில உனக்கு கொடுத்துருவான். இது எந்த சிவனடியார்களும் ஈசனை வேணா நடக்காது அப்படின்றது உலகத்திலே எதுவுமே இல்லை அப்படின்னு எங்களை மாதிரி சிவனடியார்களுக்கு நிறைய தெரியுமா? ஒவ்வொரு சிவனடியார்களுக்கும் இது தெரியும். அப்ப தனுசாணி தயவு செஞ்சு ஈசன் கால புடிச்சுக்கோ. நீ பெருசா வழிபாடு பண்ணணும்லாம் இல்ல. நீ கோயில போய் சும்மா உட்காரு சாமி, உனக்கு நிறைய நல்லது நடக்கும். திஸ் இஸ் ட்ரூ.